கொஸ்டின்ஸுங்களா? பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல தாமரை மலரும் கொள்கை செஞ்சாரு. ஆனா தமிழகத்துல 40 தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க. கேரளாவில் கூட ஒரு தொகுதி வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழகத்துல தாமரை மலரவே இல்லை. அண்ணாமலைக்கு உங்க பதில் என்ன? சகோதரர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைனா இப்போ என்னன்னா பொய்ன்னு ஆகி போச்சு. இப்போ பொய் பரப்புரை பித்தலாட்டம் இதுதான் அவருடைய அண்ணாமலைங்கிற அதான் இருக்கு. இப்போ வேற யாரும் பேர் பார்த்து அண்ணாமலைன்னு சொன்னாலே பயமா இருக்கு எனக்கு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஒரு தவறான ஒரு பரப்புரை. அவரை குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இயக்கம் அப்படி அகில இந்திய அளவில் வந்து அவர் அந்த நாட்டின் பிரதமரே அந்த கட்சியின் தலைவரே மதத்தின் அடிப்படையில் ஜாதியின் அடிப்படையில் ஒரு பிரிவினையை உருவாக்கும் ஒரு பிரச்சாரத்தை தான் ஈடுபட்டாங்க. இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைத்து இயக்கங்கள் அனைத்து தலைவர்களும் வேலை வாய்ப்பின்மை பணவீக்கம் அடிப்படை மக்களின் அடிப்படை தேவைகளுக்கு உண்டான அந்த கேள்விகளை அவர்கள் கேட்டார்கள். 10 ஆண்டுகளில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை என்ன நிறைவேற்றினீர்கள் என்ற கேள்வியை பாரதிய ஜனதா தலைவர்களுக்கு வைத்தார்கள். ஆனால் எதற்கும் பதில் இல்லை. அதற்கு பதிலாக சிறுபான்மையினரை அச்சுறுத்தும் விதமாக மற்றும் நாட்டில் உள்ள பிற மாநிலங்களுக்கிடையே ஒரு பகையுணர்ச்சியை வளர்க்கும் விதமாக பேச்சுக்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரிசா மாநிலத்தில் போய் இங்கே ஒரு தமிழன் தான் உங்கள் மாநிலத்தின் முதலமைச்சரை கட்டுப்படுத்துகிறார். அங்கே உள்ள கோயிலின் சாவியை அவர்தான் வைத்திருக்கின்றார். தமிழ்நாட்டு மக்களே தமிழ்நாடு தென்னிந்தியர்களே ஒரு தவறானவர்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை அவர் அங்க வைத்தார்கள். இன்னைக்கு ஒரிசால பாத்தீங்கன்னா இன்னைக்கு அங்க பாஜக வென்றிருக்கு. இப்படி ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தினால அந்த மாநிலத்து மக்கள் இன்னைக்கு 24 வருடங்களில் ஆட்சியில் இருந்த அந்த பிஜு ஜனதா ஆட்சியை இழந்து இன்றைக்கு பாஜக அங்க ஆட்சிக்கு அமைந்திருக்கு. அப்போ அந்த பிரச்சாரமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு IAS அதிகாரி அங்கே அந்த முதலமைச்சருக்கு உதவியாக அவர் பணிபுரிந்தார். அதை ஒரு பிரச்சாரமாக்கி இங்கே ஒரு தமிழ்நாட்டுக்காரன் உங்கள் மாநிலத்தை ஆள்கிறான் என்ற தவறான ஒரு பிரச்சாரத்தை வைத்து தமிழர்கள் தீயவர்கள் திருடர்கள் என்ற பிரச்சாரத்தை பிரதமர் அவர்கள் வைத்தார்கள். இது ஒரு கட்சியுடைய தலைவர் மாதிரி தான் அதனுடைய மற்றவங்க இருப்பாங்க. சகோதரர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு படித்தவர் ஒரு முன்னாள் ஒரு போலீஸ் அதிகாரி அவர் இது போன்ற ஒரு மலிவான ஒரு பிரச்சாரத்தில் மலிவான ஒரு அரசியலில் ஈடுபடுவது பிற இளைஞர்களுக்கு அரசியலுக்கு வரும் இளைஞர்களுக்கு ஒரு தவறான ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் இதுபோன்ற அரசியல் தலைவர்களை மக்கள் புறந்தள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அல்லது சகோதரர் அண்ணாமலை பொறுத்தவரை அவர் இந்த ஜாதி மத அரசியலை விட்டுவிட்டு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை குறித்து விவாதிக்கலாம். நம்முடைய திமுக இருக்கட்டும் மற்ற நம்முடைய அமைச்சர்கள் நம்முடைய ஆட்சியை பற்றி விவாதம் வைக்கலாம். அதை விட்டுவிட்டு மதம் ஜாதியை சார்ந்த ஒரு அரசியலை ஒரு படித்த ஒரு இளைஞர் ஒரு இளம் தலைவர் செய்வது ஒரு மிகவும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது ஒரு கேடு ஒரு பேட் லக்னு சொல்லணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.